ஸ்ரீபாதம் தாங்கிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க வருகை தந்திருக்கின்ற ஸ்ரீல ஸ்ரீ சத்திய ஞான மகா தேவ தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள். கொஞ்சம் லென்த்தாக இருக்கு, கோச்சிக்காதீங்க. சுவாமிகள் அவர்கள், அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு யார் பொருத்தமோ அந்த மாதிரி நம்ம அமைச்சர் கரெக்டான நபரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு. வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, மாவட்ட கழக செயலாளர் நலத்திட்ட உதவிகள் கொடுப்பதற்கு யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலான்னு ஒரு லிஸ்ட் எடுத்தாருன்னு சொன்னால் யாரையுமே விடமாட்டார். அதான் எப்படி யோசிப்பாருன்னு தெரியாது. ஒரு கூட்டத்தை கூப்பிடுவார், யார் யாருக்கெல்லாம் நலத்திட்ட உதவிகள் கொடுப்பாருன்ட்டு. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ரீபாதம் தாங்குறவங்களுக்கு ஒரு நலத்திட்ட உதவி கொடுக்கலாமான்றதெல்லாம் எங்கள் மைண்டில் உதிக்கவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு ஏன் அவங்கள விட்டுட்டீங்க, அவங்களையும் சேர்த்துக்குங்கன்னுவார். அதாவது மூத்த முன்னோடிங்களுக்கு தருவோம், மாற்றுத்திறனாளிக்கு தருவோம், மாணவ மாணவிகள் தருவோம், இப்படி பல லிஸ்ட்டு போட்டு யாராருக்கோ எல்லாம் கொடுத்துருக்கோம். ஆனால் உங்களையும் அதில் இணைச்சி கொடுக்கணும். கடவுளுக்கு அருகாமையில் இருக்கிறவங்க, இறைவனோடவே இருக்கிறவங்க, பணியாற்றுபவர்களுக்கும் தரணும்னு சொல்லி ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தணும்னு சொல்கிறதுக்காக உங்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்ட்டு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதற்கு ராமு அவர்களை தேர்ந்தெடுத்து இந்த பணி சிறப்பாக நடத்தி இவர்களுக்கெல்லாம் கொடுக்குறோன்னு சொன்னால் நீங்களும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். அதற்கு நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். நாங்களும் உங்களுக்கு எந்த நேரத்திலும் ஒத்துழைப்பாக இருப்போம். இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஒத்துழைப்பாக இருப்போம் என்று சொல்லி காலதாமதமாக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய யதார்த்தமான மாமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பொற்கடி அவர்களே, வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு, தொடர்ந்து இது போல நிகழ்ச்சிகளில் நீங்கள்லாம் எல்லாரும் கலந்துக்கணும், எல்லாரும் எங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு மீண்டும் ஒரு முறை கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.